லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? நேரடியாக மணிப்பூருக்கு சென்று செய்திகளை எல்லாம் இந்த வெளி உலகத்திற்கு கொடுத்த 2 பெண் பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. உண்மையிலே முதல்ல அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒரு சல்யூட் பண்ணுவோம். ஏன்னா பெண்கள் இது போன்ற ஒரு கலவரங்கள் நடக்கும்போது அல்லது ஒரு மத கலவரம் நடக்கும்போது அந்த இடத்துல தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து இது போன்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உண்மையிலே நாம் பாராட்ட வேண்டியிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் இங்கு பகிர்ந்து கொண்டார்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக பத்திரிகையாளர் ஜெயராணி அவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு இதே நேரம் நடந்த மிக கொடூரமான அந்த சம்பவங்கள் நம்முடைய மனதிலே நிழலாடி கொண்டிருக்கின்றது. ஓராண்டுகள் ஆனாலும் கூட அதற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. இதை நாம் தொடர்ந்து ஒரு போராட்டமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்முயற்சியை தோழர் ஜெயராணி அவர்கள் இங்கு எடுத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாக கடந்த ஆண்டு இதே நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது சென்னையிலே அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். உண்மையிலேயே அன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அதனை தொடர்ந்து சில மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் சென்னையில் தமிழகத்தில் அந்த போராட்டத்தை நடத்தினாலும் கூட இன்றைக்கு வரை அதற்கு ஒரு தீர்வு காணப்படாத ஒரு நிலைமை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்று ஒரு வீடியோ வெளியாகி ஒரு 79 நாட்களுக்கு பின்பு பிரதமராக இருக்கட்டும் அல்லது பிஜேபி சார்ந்த 1-2 பேராக இருக்கட்டும் ரொம்ப கவலைப்பட்டது போல ஒரு முதலை கண்ணீர் வடித்தார்கள். இந்த 140 கோடி இந்திய மக்களும் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள், எப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், மணிப்பூர் சகோதரிகளை நாம் பாதுகாப்போம் என்றெல்லாம் முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று வரை அதற்கு ஒரு தீர்வு காணப்படாமல் அது தீர்வு காணப்படக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை உடையவர்கள்தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி வகைராக்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது இப்போ இவ்வளோ நாள் கழித்து, ஒரு வருஷம் கழித்து அமித்ஷா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான பிரச்சனை கிடையாது, இது அங்கே மியான்மர்லேருந்து அப்படியே இங்கே ஒரு சில சமூக விரோதிகள் செய்த செயல்களால் வந்தது தான், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் கழித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல தான் இதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த சமூகத்திற்கு சொல்லுகின்ற வகையில் மணிப்பூரினுடைய முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாங்கள் மியான்மர்லேருந்து யாரெல்லாம் இங்கே மணிப்பூரில் இது மாதிரியான கலவரங்களெல்லாம் தூண்டுனாங்களோ அவங்கள நாங்கள் ஒரு 5000 பேரை நாங்கள் பட்டியல் எடுத்திருக்கிறோம், அவங்களெல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை முதலமைச்சரும் இன்னைக்கு வார்ன் பண்ணியிருக்கிறார். இப்போ இதுதான் இவங்க மீண்டும் மீண்டும் இந்த இன கலவரத்தை, படுகொலையை தொடர்ந்து மணிப்பூரிலே நடத்தி கொண்டே தங்களுடைய அரசியலை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இன்று அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, எங்கெல்லாம் இது போன்ற ஒரு மத கலவரங்கள் நடக்கின்றதோ அல்லது 2 தேசங்களுக்கு நடுவில், 2 நாடுகளுக்கு நடுவிலே போர் நடக்கின்றதோ அல்லது 2 இனக்குழுக்கள் அல்லது 2 மதங்கள் இவர்களுக்கிடையே பிரச்சனைகள், போராட்டங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் முதலில் குறிவைக்கப்படுவது பெண்கள் தான். அதாவது அவங்க கையில் நிறைய குண்டுகள்லாம் இருக்கும், அணு ஆயுதமெல்லாம் இருக்கும், துப்பாக்கி இருக்கும், அரிவாள் இருக்கும், ஆனால் இதெல்லாம் அவங்க கையில் வச்சுக்குவாங்க. ஆனால் அவர்கள் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஆயுதம் என்ன? அவங்க பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஆயுதம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வது. இது அவர்கள் தங்களுடைய பிரதானமான ஆயுதமாக தங்களுடைய கைகளில் வச்சிருக்கிறாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போல குஜராத் கலவரத்தின் போது நடந்த வன்முறைகளாக இருந்தாலும் சரி, இப்போது இந்த மணிப்பூரிலே நடந்த கலவரமாக இருந்தாலும் சரி, இந்த கலவரக்காரர்கள் கைகளிலே எவ்வளவு பெரிய ஆயுதம் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பழிவாங்குவதற்கு மிக முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்துவது பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வது. இவர்கள் நினைக்கின்றார்கள்
பெண்களின் மானம் என்பது பெண்களின் உடலில் இருக்கின்றது என்று சொல்லி. ஆனால் நிச்சயமாக நாம் இங்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது, பெண்களின் மானம் எங்களுடைய உடலில் இல்லை, எங்களுடைய அறிவு கூர்மையில் இருக்கின்றது, எங்களுடைய அறிவாற்றலில் இருக்கின்றது, எங்களுடைய போராட்டத்தில் இருக்கின்றது, எங்களுடைய ஒற்றுமையில் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய இந்த இன அடிப்படைவாதத்தை, மத அடிப்படைவாதத்தை நாங்கள் வெல்லுவோம் என்பதை அந்த அடிப்படைவாதிகளுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இப்படிதான் எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மணிப்பூர் என்பது ஓராண்டு காலம் ஆனாலும் கூட இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் முகாம்களில் இருப்பது. இப்போ சமீபத்தில் பிபிசியில் செய்தியில் ஒரு கட்டுரை ஒன்று வாசித்தேன். சமீப காலம் கடந்த மாதம் ஒரு 4 பேர் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவங்க காட்டு வெளியில் போய் வேலை பார்த்து விட்டு திரும்பி வரவில்லை. அவர்கள் 4 பேரும் மிக கொடூரமாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை அந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்க சென்ற போது அந்த பெண்கள் கேட்ட கேள்வி, தன்னுடைய கணவனை இழந்த பெண், தன்னுடைய அண்ணனை இழந்த பெண் கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் ஏன் வாழ வேண்டும்? நாங்கள் ஏன் வாழ வேண்டும்? அல்லது இங்கு நாங்கள் எப்படி வாழப் போகிறோம்? எப்படியாவது எங்களுக்கு மரணம் என்பது நிச்சயம், நாங்கள் ஏன் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற கேள்வியை அந்த பெண்கள் கேட்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு வரை அந்த கலவரத்திற்கு ஒரு இன அழிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் நாம் இந்த கூடுகையை, இந்த கூட்டத்தை நாம் இன்றைக்கு கூட்டி இருக்கின்றோம். தொடர்ந்து இப்போ ஒரு தேர்தல் முடிந்தாலும் கூட அடுத்து நம்முடைய போராட்டம் இந்தியா முழுவதிலும் அந்த மணிப்பூரிலே அமைதிக்கான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. இங்கு தோழர் அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே கூட அருமை தோழர் ஜெயராணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது, மதசார்பின்மையை வலியுறுத்துகின்றது, பாலின சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது, ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்றது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மனுவின் நிழல் கூட படவில்லை. எனவே இதை நாங்கள் அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர் RSSனுடைய தந்தை கோல்வார்கர் அவர். அதுதான் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவாக ஒவ்வொரு இடத்துலையும், அது குஜராத்தாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, இவர்கள் தங்களுடைய அஜெண்டாவை ஒவ்வொரு இடமாக இப்படி நிறைவேற்றிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு இது ஒரு 2 இனங்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற மோதலாக தெரியலாம். அவர்கள் EIA எதற்கு கொண்டு வந்தார்கள்? மலை பிரதேசங்களிலே இருக்கின்ற வளங்கள் அதெல்லாம் அங்கு வாழ்கின்ற பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி யார் வேண்டுமானாலும் அந்த நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு முன்முயற்சியை இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்தது. இன்றைக்கு இவர்கள் குக்கி இன மக்கள் அவர்களுடைய நிலப்பரப்பிலிருந்து, அவர்களுடைய மலைப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும், மெய்த்தி இன மக்களும் அங்கு போய் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை அங்கு நிலைநாட்டலாம் என்ற ஒரு சூழல் வருகின்றது. இதை பார்க்கும்போது 2 இன மக்கள் மோதலாக தெரியலாம் நமக்கு. ஆனால் அதனுடைய முக்கியமான அடிப்படையான ஆதார புள்ளி என்ன? இவர்கள் இருவரையும் மோதவிட்டு அந்த வளம் நிறைந்த அந்த பகுதியை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய மையமான நோக்கம். அதற்குரிய முயற்சி தான். அதற்கு இன்றைக்கு மெய்த்தி இன மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது பிஜேபி அரசு. குக்கி இன மக்களுக்கு எதிராக ஒரு போரை நடத்தி அந்த மலை பகுதிகளுடைய வளங்களை எல்லாம் இவர்கள் வாங்கலாம் என்று சொல்லி அடுத்து அங்கு அம்பானிக்கோ அதானிக்கோ அந்த மலை வளங்களை கொடுப்பதற்கான மைய புள்ளிதான் இந்த RSS பிஜேபியினுடைய அரசியல். அங்கு இருக்க மக்களுடைய வாழ்நிலை என்ன? அது 2 இன மக்களாக இருந்தாலும் சரி, குக்கி இன மக்களாக இருந்தாலும் சரி, மெய்த்தி இன மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இந்தியாவிலேயே ஏழ்மை நிறைந்த மாநிலங்களில் 3வது இடத்திலே மணிப்பூர் இருக்கின்றது. அதாவது இந்தியாவில் ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் 25,765 தெலுங்கானால, கர்நாடகாவில் 25,167. ஆனால் மணிப்பூரில் என்ன?
வெறும் 7150 வருமானம். மிகவும் பரம ஏழைகள். ஏழைகள் பட்டியலில் இந்த மாநிலங்களே ஏழைகள் பட்டியலில் 3வது இடத்துல இந்த மணிப்பூர் இருக்கு. இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வறுமைக்குள் வாழ்கின்றார்கள். ஆனாலும் கூட அங்கு ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ணி அந்த வளங்களை எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட ஒரு படுகொலைகளை அங்கு தொடர்ந்து நடத்தி கொண்டே தன்னுடைய ஆதரவோடு தன்னுடைய ஆசையோடு இந்த கலவரத்தை பிஜேபி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நாம் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கடந்த ஆண்டு துவங்கிய போராட்டம் இன்றும் ஓராண்டு ஆனதற்கு பின்பும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு அமைதிக்கான சூழல் மணிப்பூரிலே வரும் வரை நம்மை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெண்கள் அமைப்புகள் அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்திய கிறிஸ்தவ பெண்கள் இயக்கம் இதிலே மிக சிறப்பாக பங்கேற்பதற்காக நான் அதிகமாக பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவ மக்கள் என்றால் பொது பிரச்சனைகளிலே தலையிடாதவர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் பல்வேறு தளங்களிலே கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இயக்கங்களிலே போராட்டங்களிலே பங்கு பெறுகிறார்கள் என்பதை நம்மில் ஒரு சிலர் அறிவோம். குறிப்பாக இந்த மணிப்பூர் கலவரம் பலருக்கு தெரியவில்லை அல்லது பலர் அதை பற்றி பேசவில்லை என்று நாம் நமக்குள்ளே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு பேசியவர்கள், இங்கு கலந்து கொண்டிருக்கிறவர்கள், இப்பொழுது நடைபெற்ற இந்த நாடகம், இதற்கு முன்பாக பெண்கள் செய்த பல்வேறு நிகழ்ச்சிகள், இவையெல்லாம் ஒவ்வொரு மூலைகளிலும் இயக்கங்களிலும் இந்த மணிப்பூர் கலவரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக நோக்கமாக இருப்பதனாலே இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இந்த மணிப்பூரில் நடைபெற்ற கலவரம் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அல்ல. அந்த வன்முறை உலகளாவியது, உலகம் அனைத்தினுடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டியது என்பதை நாம் அறிகிறோம். எனக்கு பின்பாக மிக சிறப்பான பேச்சாளர்கள் இருப்பதினாலே நான் ஒரு 2 நிமிடத்திலே என்னுடைய பேச்சை நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த மணிப்பூரில் ஏற்பட்ட இந்த வன்முறை என்பது ஒரு சாதாரண வன்முறை அல்ல. அது ஒரு நில அபகரிப்பு, பிரித்தாளுகின்ற ஒரு நிலை. இது அரசே தூண்டிவிட்ட ஒரு கலவரம். இது பலருக்கு, போராட்டக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொலை மிரட்டல், பல மக்கள் அகதிகளாக தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறி வந்த ஒரு சூழல், இவை எல்லாவற்றையும் நாம் அறிகிறோம். ஆகவே இதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். இதனுடைய காரணம் என்னவென்றால், இது எங்கோ மணிப்பூரில் மட்டும் நடந்ததல்ல. நம்முடைய பகுதிக்கு, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு காலதாமதம் ஆகாது. நம்முடைய தமிழ்நாடும் மணிப்பூரை போன்று மாறுவதற்கு ஆன சூழல் உருவாகும். ஆகவே இந்த வன்முறை போராட்டங்களிலே நாம் கவனத்தை செலுத்தி, ஏதோ மணிப்பூர் மக்களுக்காக நாம் போராடுகிறோம் என்பதல்ல, எனக்கு, என்னுடைய மாநிலத்திற்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய குரலை உயர்த்த வேண்டியது மிக மிக அவசியம் என்பதற்காகத்தான் நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இது நம்மில் அநேகருக்கு தெரியும். ஒரு காலகட்டத்திலே, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது நர்மதா அணை கட்டப்பட்டது. அப்பொழுது மாணவர்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து போராடினோம். ஏனென்றால் நர்மதா அணை கட்டப்பட்டதினாலே பல லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்கிறார்கள் என்பதற்கான பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் அதற்கு சொல்லப்பட்ட நிலை என்னவென்றால், அரசாங்க திட்டங்களை மக்கள் எதிர்க்கிறார்கள், மக்கள் எதிர்ப்பதற்கு இந்த போராட்டக்காரர்கள் தூண்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால்,
இதை மாறி பல்வேறு அரசு திட்டங்கள் வரும் என்றால் பல மக்கள் அகதிகளாக மாறுவார்கள் என்ற நிலை சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சென்னையிலே பல இடங்களிலே மக்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். பரவத்தூரிலே பெரிய விமான நிலையம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆகவே உள்நாட்டிலே அகதிகளாக ஆகின்ற பல்வேறு சூழல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் கருத்தோடு பார்க்க வேண்டியதும் நம்முடைய குரலை உயர்த்த வேண்டியதும் மிக மிக அவசியம். குறிப்பாக நாம் அனைவரும் ஒருங்கிணை வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஃபாதர் ஸ்டேன்ஸ் அவர்கள் சொன்னது போல, நான் பார்வையாளராக இருக்க விரும்பவில்லை, நான் பங்கேற்பாளராக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆதிவாசி மக்களுக்காக போராடின பொழுது அவர் பல்வேறு கஷ்டங்களை, பல்வேறு துன்பங்களை பட்டார். அநேக போராட்டங்கள் கூட அவரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே அவர் கடைசியில் சொன்னது என்னவென்றால், இப்படிப்பட்ட மக்களுடைய போராட்டங்களை நான் பார்க்க மட்டும் விரும்பவில்லை, அவர்களுடைய அவல நிலையிலிருந்து அவர்களை மீட்பதற்காக என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன், நான் பார்வையாளர் அல்ல பங்காளர் என்று சொன்னார். நாம் அனைவரும் பங்கேற்பாளர்களாக நாம் ஈடுபட்டு இப்படிப்பட்ட பல்வேறு கலவரங்களுக்கான நம்முடைய குரலை உயர்த்தி இந்த நாட்டிலே அமைதியை உருவாக்குகின்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கூடுகை நிச்சயமாக நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று நாம் அனைவரும் நம்புகிறோம். ஏனென்றால் பெண்கள் எப்பொழுதும் நம்பிக்கையாளர்கள். ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே நாம் தொடர்ந்து நம்முடைய குரலை எழுப்புவோம், அதற்காக நாம் போராடுவோம். நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.